ஐடி கல்லூரி மாணவிகளிடம் எஸ்பி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மாணவிக்கு ஒப்பந்த ஊழியர் பாலியல் தொந்தரவு அளித்ததை தொடர்ந்து போராட்டம் விடிய விடிய நடைபெற்ற நிலையில் விடுதி காப்பாளரை மாற்ற வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவிகள் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் தற்பொழுது அங்கு திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடுவதற்காக வந்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் மாணவிகளின் கோரிக்கைகளை கேட்கவிருப்பதாகவும் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. திருச்சி மாவட்டம் துவாக்குடி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் திருச்சி மட்டுமல்லாது தமிழகத்தில் இல்லாமல் இந்தியா முழுவதிலிருந்து 6000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் விடுதியில் தங்கியும் வெளியில் விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று விடுதியில் தங்கி இருந்த மாணவி மகளிர் விடுதியில் தங்கியிருந்தவர் அங்க அதாவது நெட்வொர்க் பிரச்சனைக்காக மாணவி விடுதி காப்பாளரிடம் தெரிவித்துள்ளார். விடுதி காப்பாளரும் உடனே அதுக்கு ஒரு ஒப்பந்த ஊழியரையும் அனுப்பியுள்ளார். அவர் அதை சரி செய்த போது சைகையிலே அந்த பெண்ணுக்கு ஆபாசமாக சைகையில் ஈடுபட்டுள்ளார். இதில் அதிர்ச்சி அடைந்த அந்த மாணவி சம்பவம் குறித்து சக மாணவிகளும் தெரிவித்தார். மேலும் அவரோட பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். அந்த பாதிக்கப்பட்ட மாணவி பெற்றோரை தெரிவித்தாலும் பெற்றோர் உடனே திருவரம்பூர் அதாவது இந்த என்ஐடிக்கு உட்பட்ட காவல் நிலையம் திருவரம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் உடனே சம்பந்தப்பட்ட அந்த ஒப்பந்த ஊழியரான ராமநாதபுரத்தை சேர்ந்த ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தை சேர்ந்த கதிரேசன் என்பவரை கைது செய்து உடனே சிறையில் எடுத்தனர். இந்த நிலையில இந்த வார்டனை கைது அதாவது வார்டன் அவரிடம் நம்ம தெரிவித்த போது அவர்கள் வார்டன் தரக்குறைவாக பேசியதாக மாணவிகள் தெரிவித்து தற்போது போராட்டத்தில் அதாவது நள்ளிரவிலிருந்து தற்போது வரை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். பாதிக்கப்பட்ட மாணவியின் ஆடை குறித்து தரைக்குறைவாக பேசிய வார்டன் மற்றும் மூவரை இது மன்னிப்பு கேட்கவில்லை. மூவரும் மன்னிப்பு கேட்க வேண்டும். மேலும் அவர்கள் மன்னிப்பு கோரினால் மூவரும் பணியிடை செய்ய வேண்டும் என்றும் விடுதியில் தங்கும் மாணவிகள் பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும். மராமத்து மற்றும் பிற பணிகளுக்கு ஆண்கள் மாணவியர் விடுதி அதாவது பெண் மாணவியர் விடுதிக்கு பெண்களே பணி செய்ய வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வருங்காலையில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் எனும் படிப்பில் மட்டுமே கவனத்தில் கொள்ளாது மாணவின் நலனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அந்த தேசிய தொழில்நுட்ப கழக இயக்குநர்கிட்ட அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தற்போது இந்த திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் பள்ளி மாணவியிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக செய்தியாளர் சந்தித்து பேசிய போது என்ஐடி மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த நபரை கைது செய்துள்ளோம். மாணவிகளின் கோரிக்கைகளை குறித்து தனியாக விசாரிப்பதற்காக பெண் காவலர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். அவர்கள் மாணவர்களின் கோரிக்கைகள் குறித்து முழுமையாக கேட்டறிவார்கள். என்ஐடியில் பாலியல் குற்றச்சாட்டு ஏற்கனவே நடந்துள்ளதா எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுத்தால் நிச்சயமா நடவடிக்கை நம்ம தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது போராட்டத்தில் நடைபெற்று வரும் பகுதியில மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமாரும் தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் திருமதி அகிலாவும் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அவர்கள் கோரிக்கையை கேட்டு வருகிறார். அதாவது பெண்கள் பொறுத்தவரை அவர்கள் என்ன சொல்லுங்க அந்த விடுதியில் தங்கி மாணவிகள் என்ன சொல்லுங்கன்னா நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். அதே போல எங்கள் ஆடைகள் கொடுத்து தரைக்குறைவாக பேசியுள்ள வார்டன் அவரை பணி நீக்க வேண்டும் என்ற உள்ள கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு மேலும் இந்த பெண்களை தனித்தனியாக விசாரிப்பதற்காகவே பெண் காவலர்கள் ஒரு 25 பேர் மேல் தற்போது இந்த பகுதிக்கு வந்துள்ளனர். ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக விசாரிப்பதற்காக தற்போது இந்த வளாகத்துள்ளே சென்றுள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.